அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால் வீக்கம் எதனால வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக கால் வீக்கம், ஒரு கால் வீக்கம், ரெண்டு கால் வீக்கம், இது வித்தியாசம் இருக்கு. ஒரு கால் வீக்கம் அப்படின்னா என்ன பிரச்சனைனால ஒரு கால் வீங்குது, இல்லை ரெண்டு கால் வீங்குது, அப்போ என்ன காரணங்களால் நமக்கு ரெண்டு கால் வீக்கம் வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கால் வீக்கம், இப்போ தொங்க போட்டால் ரெண்டு கால் வீக்கம் வருதுன்னா அது வேறு. ஒரு கால் தான் வீக்கம் வருது அப்படின்னா முக்கியமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு வலியும் இருக்கலாம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் அண்டு கிட்னி ப்ராப்ளத்தினால கிடையாது. ஒரு கால் தான் வீக்கம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மேக்சிமம் ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, கிட்னி ப்ராப்ளம் கிடையாது. அப்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்னால தான் இது வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த இடம் சில நேரம் தொட்டா சூடாக இருக்கலாம், ரெட்டிஷாக கூட இருக்கலாம், அழுத்தினா பள்ளம் ஏற்படலாம், சுருக்கு சுருக்குன்னு வலி ஏற்படலாம். வெரிகோஸ் வெயின்னாலேயும் ஒரு கால் வீக்கம் வரலாம். இப்போ வெரிகோஸ் வெயின் ஒரு காலில் தான் உங்களுக்கு பாதிப்புனா ஒரு காலில் வீக்கம் வரலாம். இதே சிலருக்கு ரெண்டு கால்லையும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கலாம், அப்போது ரெண்டு கால் வீக்கம் இருக்கும். அப்போது ஒரு கால் மாத்திரம் தான் வெரிகோஸ் ஆரம்ப நிலையில் தொடக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு காலில் தான் வீக்கம் இருக்கும். அப்போ அது எதனாலன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல் சிலருக்கு ரத்த கட்டுனால அடிபட்டு அந்த ரத்த கட்டி போய் செவந்து அதனால வீக்கம் இருக்கலாம். இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி வரலாம். சிலருக்கு டயபெட்டிக்னால இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு கால் வீக்கம் வரலாம். அப்போ ஒரு கால் வீக்கம்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லலாம். இதே ரெண்டு கால் வீக்கம் வருது, ரெண்டு கால்லையும் வீங்கி இருக்கு அப்படின்னா இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், சிறுநீரக பாதிப்பு, யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் இதெல்லாம் அதிகம்னால ரெண்டு கால் வீக்கம் வரலாம். சிலருக்கு ஆரம்ப நிலையில் லாஸ் ஆஃப் புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம். அந்த புரோட்டீன் வெளியேறும், சிறுநீர் மூலியம் புரோட்டீன் வெளியேறும், லாஸ் ஆஃப் புரோட்டீன் அது. அப்பவும் உங்களுக்கு ரெண்டு காலில் வீக்கம் ஏற்படலாம். அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு ரெண்டு கால் வீக்கம் வரலாம். கூடவே மூச்சு திணறல் இருக்கலாம். கிட்னி ப்ராப்ளத்தினாலேயும் வீக்கம், மூச்சு திணறல் இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளத்தினாலேயும் உங்களுக்கு கால் வீக்கம், மூச்சு திணறல் இருக்கலாம். லிவர் ப்ராப்ளமும் அப்படித்தான். லிவர் ப்ராப்ளம் உள்ள, லிவர் கெட்டு போச்சு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கும் ரெண்டு கால் வீக்கம் கூட மூச்சு திணறல் இருக்கலாம். இது இல்லாமல் பாத நரம்புகள் சுகர்னால பாதிப்பு ஏற்பட்டு அந்த ரெண்டு கால் வீக்கம் வரலாம். சிலர் உடல் பருமன், அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரெண்டு கால் வீக்கம் வரலாம். இது நம்ம இன்னும் சில விஷயங்கள்னால வரலாம். இப்போ சில மருந்துகள், மாத்திரைகளால நமக்கு கால் வீக்கம் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க, இவ்வளோ நாள் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, திடீர்னு வேறு எதுவும் பிரச்சனை சொல்லியிருப்பாங்க, அப்போ மெடிசன் அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது சுகருக்கு இருக்கலாம், பிபிக்கு இருக்கலாம். அப்போ மாற்றி கொடுக்கும்போது அந்த புதுசாக சாப்பிடக்கூடிய மாத்திரைகளால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கால் வீக்கம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்துகளால் கால் வீக்கம் வரலாம். கேன்சருக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகளாலும் உங்களுக்கு கால் வீக்கம் வரலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா உடல் முழுவதும் கூட வீக்கம் வரலாம், வலியும் வரலாம். அப்போது இந்த வீக்கங்கள் எதனால் வருது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு இது சரியாகும். அதே போல் ஜென்ரலாக அனிமிக்னால ஹீமோகுளோபின் கம்மி, அப்போ அவங்களுக்கும் இந்த கால் வீக்கம் வரலாம். ஆக மொத்தம் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு கால் வீக்கம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காம இதில் எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் உண்டு. இதுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், டயட்டு ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக குணமாக்கக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. தொடர்பு கொள்ளுக்க, பலன் அளிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.